நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதெல்லாம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு குரூப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கான்வர்சேஷன் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே இதில் நீங்கள் ஒரு ப்ரீவியஸாக போன ஒரு மெசேஜை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை எடுக்கும்போது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அதை தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருக்க ஒரு ஃபியூச்சர் தான் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது நம்ம கான்டெக்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு மெசேஜை தேடுறதுக்கு இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நான் இந்த ஒரு வார்த்தையை டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் அந்த ஷேடோ வந்துடும். ஸோ இந்த வார்த்தை எங்கே இருக்குது அப்படிங்கிறத இதில் ஈஸியாக சர்ச் பண்ணி கொடுத்துரும். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு மெசேஜை தேடணும் அப்படின்னா அந்த மெசேஜில் இருக்க ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் இந்த சர்ச் பாக்ஸில் கொடுத்து சர்ச் பண்ணிங்கனாலே போதும். அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி வந்துடும். ஸோ இந்த ஃபார்வர்ட் அப்படிங்கிறது எனக்கு ஒரே ஒரு மெசேஜ் இந்த குரூப்பில், அதனால் இது மட்டும் வந்திருக்கு. ஸோ நிறைய மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல ஃபார்வர்ட் அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டுமே எல்லோ கலரில் எனக்கு காமிச்சிடும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று. நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, ஈஸியாக எடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்ல போகிறது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடியது தான். ஒரு ப்ளூ டிக் வரக்கூடாது. நம்ம இப்போ ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க நமக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு ப்ளூ டிக் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு சாட்ஸ் போங்க. அக்கௌண்ட் போங்க. அக்கௌண்ட் போயிட்டு ப்ரைவசி போங்க. ப்ரைவசி போனீங்க அப்படின்னா இந்த ரீட் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்து விட்டிங்கன்னா போதும். நீங்கள் யாருடைய மெசேஜை நீங்கள் படித்தாலும் உங்களுடைய லாஸ்ட் சீனும் காட்டாது. நீங்கள் அந்த மெசேஜை ரீட் பண்ணதுக்கான ஒரு ப்ளூ டிக் வரும். ஸோ அந்த டிக்கும் வராது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. உங்களுடைய லாஸ்ட் சீன் மட்டும் உங்களுடைய நீங்கள் மெசேஜ் படித்ததுக்கான அந்த ப்ளூ டிக் காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த ரீட் ரெசிப்ட்ஸ் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க முடியாமல் போகிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோடையும் உங்களாலையும் பார்க்க முடியாது. ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது இது. ஸோ அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய ஒரு சில தவறான மெசேஜஸ் எல்லாம் வரக்கூடும். ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபைல்ஸ் எனக்கு எந்தவித கேலரியிலையோ எந்த ஒரு வீடியோ பிளேயர்லையோ காட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் போய் நம்ம எப்படி நம்மளுடைய ஃபைலை ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் போகிற உங்களோட ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வாட்ஸ்அப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய பிக்சர்ஸ் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இதை கிளிக் பண்ணி இந்த வாட்ஸ்அப் இமேஜஸ் அப்படிங்கிறத அழிச்சிட்டு .no media அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிங்க அப்படின்னா இது கொஞ்ச நேரத்தில் ஹைட் ஆயிரும். ஸோ இது நீங்கள் எங்கே போய் எந்த இடத்துல நீங்கள் இந்த மெசேஜை பார்த்தீங்கனாலும் இது இருக்காது. ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதை டிசேபிள் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இது இருக்காது. ஸோ திரும்ப நீங்கள் இதை எடுக்கணும் அப்படின்னா இந்த ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இந்த 3 இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்காது. பட் தெரியாத பட்சத்தில் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்காவது ஒரு நாள் உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.